மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. சேலத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட முருகன் சிலையின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி பேசுபொருளான நிலையில் சிலை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப அழகன் ஒருவனே, அவனே முருகன். அப்படி தன்னை தேடி வரும் பக்தர்களையெல்லாம் கட்டி போடும் அழகு நிறைந்தவன் முருகன். முருகப்பெருமானுக்கு என அறுபடை வீடுகள் இங்கே இருந்தாலும் மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோயில் தனித்துவம் பிடித்தது. தங்க நிறத்தில் தகதகக்கும் மேனியுடன் காட்சியளிக்கும் முருகனை காண தினம்தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இதற்கிணையாக சேலம் வாழப்பாடி அடுத்த புத்திரகவுண்டம்பாளையம் பகுதியில் பிரம்மாண்ட முருகன் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதனை காணவும் ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இப்படி திக்கெட்டும் முருகனின் சிலைகள் ஓங்கி உயர்ந்து நிற்க, சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் அருகே உள்ள ஸ்ரீ ராஜமுருகன் கோயிலிலும் முருகன் சிலையை அமைக்க வேண்டும் என எண்ணினார் அக்கோயிலை நிர்வகித்து வரும் வெங்கடாச்சலம். தனது நீண்டகால கனவை நினைவாக்கும்படி ஸ்ரீ ராஜமுருகன் கோயில் வளாகத்தில் 56 அடி உயரம் உள்ள முருகன் சிலையை வடிவமைப்பதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறார். எங்கெங்கோ கடன் வாங்கி சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் சிலையை செய்யும் பணியையும் தொடங்கினார் அவர். கடந்த ஓராண்டாக பணி நடைபெற்று வந்த நிலையில் முருகன் சிலையை எவ்வாறு வடிவமைக்கப் போகிறோம் என சிலை வடிவமைக்கும் சிற்பி எந்தவித புகைப்படத்தையும் காண்பிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பணிகள் முழுவதுமாக நிறைவுற்று கடந்த வாரம் மக்களின் பார்வைக்காக சிலை திறக்கப்பட்டது. ஆனால் முருகனின் முகத்தை பார்த்த பக்தர்களுக்கு பயங்கர அதிர்ச்சிதான். அகண்ட முகம், அழகிய விழிகள் என எப்போதும் நாம் பார்த்த முருகன் சிலைக்கு மாறாக வேறு ஒரு கோணத்தில் இருந்தது இந்த சிலை. இணையத்தில் பரவத் தொடங்கிய முருகனின் புகைப்படத்தை பார்த்த முருக பக்தர்கள் ஒரு பக்கம் கொதிக்கத் தொடங்கினார்கள். இப்படியும் ஒரு சிலையை முருகன் என நினைத்து செய்ய முடியுமா என கொந்தளித்தார்கள் இணையவாசிகள். இதனால் அதிருப்தியடைந்த கோயில் நிர்வாகி வெங்கடாச்சலம் இது தொடர்பாக சிலை செய்தவரிடம் கேட்டுள்ளார். சிற்பியோ முனியப்பன் சிலை செய்து பழகியவன் நான் என்றும் தனக்கு முருகன் சிலை செய்ய தெரியாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இந்த சிலையை செய்யும் போது மனதில் நின்ற முனியப்பனே சிலையின் சாயலாக வந்துவிட்டதாக கூறி கைவிரித்துள்ளார். இதனை கேட்டு வெங்கடாச்சலம் அதிர்ச்சியடைந்த நிலையில் மறுபக்கம் முருகன் சிலையின் முக வடிவமைப்பை மாற்ற கோரிக்கையும் வலுத்து வந்தது. பக்தர்கள் கோரிக்கைக்கு இணங்க சிலை வடிவத்தை மறுசீரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பேசிய கோவில் நிர்வாகி சிலையை மாற்றியமைப்பதற்கான பணிகள் தொடங்க முற்படுவதற்குள் இதுகுறித்து புகைப்படங்கள் வெளியானதாகவும் சிலை முழுவதுமாக முடிந்த பின்னர் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவிலில் கட்டப்பட்ட சிலையை முழுவதுமாக மூடி வைத்துள்ள கோவில் நிர்வாகம் சிலையை மாற்றியமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் நடராஜன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.